வணக்கம். நீண்ட ஆயிரப்பட்டு நிறந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். வணக்கம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். சபையை பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட சபை? இந்த லட்சுமி கடாட்சியம் வந்த சபையில் எத்தொழிலை செய்தாலும் ஏக வயசு பட்டாலும் முத்தர் மனமிருக்க மோனத்தை வித்தகத்தின் காது விலை ஆடி வந்தாலும் காதி மன நீர்குலத்தை உனக்கு விளக்க பெண்கள் பூரா தண்ணி மலை போகணும். எங்க போவாங்க? தண்ணி மலை போனா அந்த காலத்துல பெண்கள் 2 கோடி எடுத்துவாங்க. ஒன்னு ஆத்துக்கு போவாங்க, சேர்த்து எடுத்து போவாங்க, குளத்துக்கு போவாங்க. அந்த காலத்து பெண்கள். ஆமா. இப்ப யாரு போறாங்க? பெருசா மெத்தட் கேட்டுறாங்க. மேல மீன் டேங்க் வச்சிடறாங்க. அங்க இருந்து நீட்டா பைப் அடுப்பாண்டே வச்சுக்கிறாங்க. இப்படி திருறாங்க, அப்படி பிடிச்சி வச்சிடறாங்க. இந்த காலத்து பெண்கள். ஆமா. நீ சொல்ற மாதிரி ஏழுமலை அந்த காலத்து பெண்கள் 2 குடத்தை எடுத்துக்கணும். ஆத்துக்கோ குளத்துக்கோ கிணத்துக்கோ போய் தண்ணி எடுத்துக்கணும். இடுப்புல ஒரு குடம், தலைமீது ஒரு குடம் வச்சுக்கணும். இந்த வலது கையை வீசி நடந்துக்கணும். 3வது வீட்டு கையை பேசிக் கொண்டு வருவார்களா? என்னன்னு பேசி வருவாங்க? தலைகார முன்னாடியா தாளக்கார மறுபடியா என் மறுபடியும் யோசிக்கிட்டா என் மொட்டாட்டி நடந்து போட போறோம். அது காத்து போட்டா கீழே விழுந்து விடுவேன். அப்படியே கீழே விழுந்து விடுங்க. என் மொட்டாட்டி காலை வச்சா போறோம். அப்படியே டயருக்கு மாட்ட கரும்பேர் நசி விடுவேன். மொண்டாட்டி அந்த பெண்கள் எந்த கேள்வி பேசிக் கொண்டு வந்தாலும் அந்த பெண்கள் சிந்தனை பூரா எங்க இருக்கு? அப்படி சிந்தனை தவறாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மார்களுக்கும் அதோ மகமாரி அம்மன் பாதத்திற்கும் உங்கள் இருவர் பாதத்திற்கும் மடிவன் 1 கோடி சொன்னாதான் நீ யாரு எனக்கு தெரியும். தெரியும் போது ஏண்டா பகவான் பட்ட பாத்தியா? பகவான் பட்ட பாத்தீங்க எங்க பார்த்தா? மாதா கோயில் கைது பகவான் போட்ட பஜனை கோயில் இருக்கும். கோயில் ஏசுனாரு இருப்பாங்க. போட கோயில் ஆடி வந்துடும். புரியுற மாதிரி சொல்ல வேண்டும். ஏழுமலை புடவி சூர் படமி செய்விடமே குள் படமி நடமாடி எப்படி ஆட்டாரு
என்னன்னா ஐயா வெண்டைக்காய் சுண்டைக்காய் கொத்தரங்காய் அவரங்காய் முருங்காய் பீஞ்ச பன்னிக்கறியே பாத்துக்கு பலன் தெரியல கைது பகவான் டாடா பதார்த்தமா வைக்கிறாரு பதார்த்தமா கூட அடுத்து பன்னிக்கறியா வைக்கிறாரு பன்னிக்கறியா பன்றியா உருவ எடுத்தார் இரண்டே அச்சுத்தனை படிப்பதற்கு பகவான் அவன் பாத்துக்கு பலன் தெரியாதவன் அவனுக்கு புரிய தஞ்சம் என்றார்கள் தஞ்சாலம் தீர்த்திடு சாமிய கோதம் கோயாளி கொக்காளி கத்தல் விட்டுறா கத்தல் பொண்டாட்டி சொந்த தங்கச்சில கம்மியாக்கி இந்த போது மூணு துணிப்பாட்டு மூடுங்க மூணு தான் தங்கச்சி தெரிய போகுது தங்கச்சி தெரிய போகுது நீ துணிப்பாட்டு மூடிட்டு நீங்க இனிட்டு அப்படி எடுத்துரு துணி இதே செஞ்சு பகவானு அவன் ஒன்னும் பாட்டுக்கு பழம் புரியல அவனுக்கு புரியுற மாதிரி விவரமா இன்னொரு சொல்லு என்னன்னு கூப்பிடணும் உடம்பெடுத்தனால குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லையா வாழுரே திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயணன் ஐயோ நானேதான் சந்தேகமா கேக்குறேன் திருப்பதி இருந்து நேரம் இங்க வந்துட்டீங்க நேரம் இங்கதான் அங்கதான் வரேன் அங்கதான் இங்க வந்துட்டு உங்களை அங்கே செய்யுது என் வேலை என்ன பண்றேன் தாய் வர போட்டு போற பண்ணி தாலி எடுத்து மொட்டை எடுத்து முடியும் அந்த வேலை அங்க யாரு செய்யுது யாரு தாலி எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏழு மலை என் உண்டி வந்துடும் யாரு தாலி எடுத்தாலும் கவலை கிடையாது ஒரு நாளைக்கு 3 உண்டி நம்பிடணும் தாலியே நம்பிடணும் எதற்காக இந்த துவாபுரத்தில் கண்ணனா பிறந்த காரணம் இந்த பூமி வாதம் தீர்க்க வேண்டும் என்னுடைய தங்கை பார்வதிக்கு உதிரகபாலத்திற்கு உதிரை சாதிப்பதற்காகவே கண்ணனா பிறந்திருக்க என் கதை விட்டு திருது மன்னனுக்கு காந்தாரிக்கு 100 பிள்ளைகள் பாண்டு மன்னன் குந்தாதேவி மாத்ராதேவிக்கு ஐவராஜாக்கு 105 பிள்ளைகள் பிறந்து நல்ல முறையில் வளர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 105 பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா குரு முதல் குரு கிருபாச்சாரி இரண்டாவது குரு தோணாச்சாரி சகலமான கல்வியும் சகலமான வித்தையும் கற்றுக்கொண்டார்கள் பார்த்தான் துரியோதனன் ஐவர் ராஜாக்களை எப்படியாயும் ஒழிக்க வேண்டும் அப்படி எத்தனையோ சூதுகள் செய்து பார்த்தார் என்னுடைய அருளால் ஐவர் ராஜாக்கள் தப்பி பிழைத்தார்கள் மீண்டும் துரியோதன விடவே கிடையாது ஐவராஜாக்களை எப்படியாயும் கொல்ல வேண்டும் அப்படி என்று நினைத்து தன்னுடைய மகள் லக்ஷ்மணகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் நியமித்து ஐவராஜாக்களை வரவழைத்து சூது பகடையாடி நாடு நகரவரோடு உப்பு சட்டமூலம் பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் அஸ்தினாபுரத்தில் பாகம் என்று கரா நியமித்தான் அந்த துரியோதனன்
அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் 12 ஆண்டும் 12 நாளாக கழித்தார்கள். ஓராண்டு காலம் உறுதியாமல் இருக்க வேண்டுமே, அதற்காக வேண்டி விளையாட நாட்டிலே தங்கி ஓராண்டு காலம் உறுதியாமல் இருந்து மீண்டும் விளையாட நாள் கொடுக்கப்பட்ட உபலாவியத்திலே தங்கி முதலாக ஐவராஜாக்களுக்கு சேர வேண்டிய நாட்டை வாங்க வேண்டும் என்று உலகு மாமணியை தூதனுப்பினார்கள். நாடு கொடுக்க மறுத்தார். அதன் பிறகு ஐவராஜாக்கள் பார்த்தார்கள், ஏ மாமா, ஏ கண்ணா, எங்களுக்காக நீ தூதாக சென்று நாடு கேட்டுவா அப்படி என்று ராஜாக்கள் சொல்ல அந்த வார்த்தை தவறாமல் நான் தூதாக சென்று நாடு கேட்டேன். நாடு கொடுக்க மறுத்தார். அப்ப ஐவர் ராஜாக்களுக்கு நாடு வேண்டுமானால் 18 நாள் யுத்தத்தை நியமித்து கத்தி முனையில் யார் ஒருவர் வெற்றி பெறுகின்றார்களோ இந்த அஸ்தினாபுரத்தை ஆளட்டும் என்று கரா நியமித்தான் துரியோதனன். அந்த வார்த்தையை கேட்ட பாண்டவர்கள் யுத்தத்தை நியமித்து நேற்றோடு 13ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. 13ஆம் நாள் யுத்தம் எப்படி முடிந்தது? 12ஆம் நாள் யுத்தத்தில் துரியோதனன் வலது புஜமாயிருந்த நரகாசூரன் பிள்ளை பகதத்தன் பீமசேனன் மடித்தார். சுப்ரகீதம் என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானை அர்ஜுனன் மடித்தார். இப்படிதான் நான் மொட்டையா பேசின்னு வந்தேன். ரவி நேற்று புஸ்தகத்தை பரட்டு பார்த்துட்டு என்ன சொல்றான் எனக்கு தெரியாது, ரவி சொல்லுதான் எனக்கே தெரியும். சுப்ரகீதம் என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானையை ஏன் மடிச்சான் அப்படின்னு என்ன கேட்டான். எனக்கு தெரியல பாருங்க. அப்போ துரியோதனன் வலது புஜமாயிருந்த நரகாசூரன் பிள்ளை பகதத்தன் சொன்னேன், அவன் யானை மீது ஏறி அமர்ந்து சண்டை செய்தால் அவனை ஜெயிக்கவே முடியாது. ஆமா, அந்த யானைக்கு கீழே பெருத்த ஒரு மணி இருந்தது. இந்த கோயில கட்டி அடிக்கிறாங்க பாத்தியா, அந்த மாதிரி பெரிய மணி இருந்தது. அந்த மணி அந்த உள்ள ஒரு நாக்கு பத்தியா, அந்த நாக்க பிடிச்சீங்கன்னா யாரு பீமஜான அம்மா சீக்கிரமா நீ வெல்ல முடியாது. அப்பதான் ரவி சொன்னா பகவான் தான் சொல்லி அர்ஜுனா சுப்ரகீதம் சொல்லக்கூடிய யானையை நீ மடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் பான பிரயோகம் செய்து அந்த யானையை கீழே சாச்சா. அப்பதான் கீழே இருந்து வெளியே வர யாரு? பீமன். என்ன அப்போ எனக்கு தெரியாத கருத்து சொன்னா இல்ல ரவி, அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அதன் பிறகு என்ன லேசா வெல்ல முடியாது. யாரு? துரியோதனன் வலது புஜமா இருந்தானே நரகாசூரன் பிள்ளை பகதத்தன், லேசா வெல்ல முடியாது. அந்த யானை மீது அமர்ந்து சண்டை செய்தால் அவனை வெல்லவே முடியாது. அதன் பிறகு அந்த பீமசேனன் அந்த பகதத்தன் மடித்து 12ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. பார்த்தான் துரியோதனன். துரோணாச்சாரி பார்த்து கேட்கிறான், யோ துரோணாச்சாரி, என்னையா சண்டை செய்யற? நீ எனக்காக சண்டை செய்யவே கிடையாது, ஐவர் ராஜாக்களுக்கு பரிந்து சண்டை செய்கிறார் அப்படி என்று வெகுண்டு பேசி விட்டான் துரியோதனன் துரோணாச்சாரியை பார்த்து. துரோணாச்சாரிக்கு கோபம் பிரவேசித்து, ஏ துரியோதனா, இன்று 12ஆம் நாள் யுத்தம் போகட்டும் விடு, நாளை 13ஆம் நாள் யுத்தத்தில் ஐவர் ராஜாக்களில் மூத்தவராக இருக்கக்கூடிய தர்மராஜாவை அடியோதண்டமாக அடித்து மண்டல் விரிய ரதவடி கம்பத்தில் கட்டி இழுத்துக் கொண்டு வந்து காலையில் சேர்க்க சபதம் செய்துட்டான். இந்த சபதம் ஐவர் ராஜாக்களுக்கு தெரிந்தது. அப்ப என்கிட்ட வந்து கேட்டாங்க, மாமா குரு துரோணாச்சாரி சபதம் செய்து விட்டாரே, எப்படி இந்த 13ஆம் நாள் யுத்தத்தை வெல்வது அப்படி என்று ஐவர் ராஜாக்கள் என்ன கேட்க நான் என்ன சொன்னேன், துரியோதன சக்கர யுகம் வகுத்திருக்கின்றார், நீங்க மகர யுகம் வகுத்து தர்மராஜா மையமா அமர்த்தி நீங்க 4 பேரு 4 பக்கம் காவல் இருக்க வேண்டும். சபை செய்துட்டா தர்மராஜா எப்படியாவது கட்டி இழுத்துக் கொண்டு போய்விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜா மையமா அமர்த்தி 4 பேரு 4 பக்கம் காவல் இருந்தார்கள். இந்த செய்தி துரியோதனுக்கு தெரிந்து மீண்டும் சூட்சியமாக 60,000 வெங்கடக்காரர்கள் அனுப்பி அந்த 4 பேரையும் பிரிச்சுட்டா. அப்ப யார்? தனியார் பேரு லேசாக கொண்டு விடலாம் அப்படி என்று துரோணாச்சாரி துரியோதனன் சொல்லி மீண்டும் சூட்சியமாக துரியோதனன் 60 வெங்கடக்காரர்கள் அழைத்து 4 திசைக்கும் 15,000 திசைக்கு நின்று வலிய சண்டைக்கு அழைக்கின்றார்கள். அப்ப அழைக்கக்கூடிய நேரத்தில் ஏ மாமா எக்கச்சக்கமா என்ன பேசுறோம் என்னையா நீ பாத்து கம்மிக்கிற, நம்ம சண்டைக்கு போயிட்டா உங்க அண்ணன் தனியார் துரோணாச்சாரி சபதப்படி கட்டிட்டு போய் கூட்டிட்டா ஒரே வெட்டா வெட்டி போடுவான் வாழாத்தி எடுத்து. இதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டா அவளுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ பேர் இருக்காங்க, யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. உங்க மகன் அபிமன்னன் உணர்ந்து காவல் வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்டு என்ன பேசணும், என்ன சண்டை செய்ய போறான், கொஞ்ச நேரம் அத்துக்கு நிக்கட்டும், சும்மா காவலுக்கு ஆளுக்கிறாங்க. ஆமா, போடுறோம்
அப்படின்னு சொல்லிட்டு அபிமன்னனை கொண்டாந்து காவல வச்சேன். காவல் வச்சீங்க. ஏன் வச்சேன்? ஏற்கனவே முன்ஜென்ம பகை உங்க மகன் வக்கிரத்தந்தனா இருந்து இருந்து அபிமன்னனா பிறந்திருக்கு. அவனை லேசா விடுவேனா? விடுவிடாது. என்னுடைய கடைக்கன் பார்வை அவன் மீது எடுத்து விழுந்து விட்டது. விடுவிடு. அப்படி அவனை மையமா அமர்த்தி அமர்த்தி தர்மராஜா காவல் இருக்கக்கூடிய நேரத்தில் அபிமன்னனை காவல் வச்சோம். காவல் வச்சீங்க. காவல் வச்சுட்டு அர்ஜுனன் என்ன செய்தான்? கண்ணே அபிமன்னா, மன்னா சந்தி தரக்கரோட சண்டைக்கு செல்கின்றோம். நான் சண்டை போட உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் ஆபத்து நேர்ந்தாங்க. நான் ஒரு சங்கு கொடுக்கிறேன். இந்த சங்கு நாதத்தை தொழித்தால் நேர்ந்தாங்க. ஒரு கால தூரம் இருந்தாலும் சரிதான். ஆமா. அங்க இருந்தபடியே உன்னை வில் முளையில் உள்ள தூக்கிறேன். காப்பாத்துகிறேன். அங்க இருந்தபடியே உன் வில் முளையில் உள்ள தூக்கிறா. உனக்கு ஆபத்து என்று சொல்லி சங்கு நாதத்தை தொழித்தால் அங்க இருந்தபடியே உன்னை நான் காப்பாத்தணும்னு சொல்லி சங்கு கொடுத்துட்டு போனான். சங்கு விட்டு போலாம். அப்ப திடீர்னு அவனுக்கு என்ன செய்தான் துரியோதனன்? இவனை வெல்வது லேசான காரியம் கிடையாது. 10 தோணாச்சாரி ரதத்தை 10 ரதத்தை தூள் தூள் ஆக்கி விட்டார். சூட்சியமாக வெல்ல வேண்டும். ஆமா. ஏற்கனவே அந்த ஜெயத்தரசு இருக்கின்றானே, பீமசேனனை கொல்வதாக சிவபெருமான கோரி தபத்தை செய்து சிவகதாயுதமும் கொன்றமாயை வாங்கி வந்து வைத்திருக்கின்றான். பீமசேனன் அப்புறம் பாத்துக்கலாம். அதன் பிறகு இந்த பீமன் என்று சொல்லி ஆகாயத்திற்கு பூமிக்கு சரக்கூடாரம் வளைத்து சிரம் வேறு கை வேறு வெட்டி எறிந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அபிமன்னன் சங்குநாதத்தை தொழித்தார். இந்த சங்க அர்ஜுனன் காலர் விழக்கூடாது சொல்லி நான் சங்குநாதத்தை தொழித்தேன். பார்த்த அர்ஜுன ஏமாமா திடீர்னு சங்குநாதத்தை தொழிக்கின்ற என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். சஞ்சய் திறக்கரோட சண்டை செய்து வெற்றி பெற்று வெற்றி சங்கு ஊதம்பான்னு சொல்லிட்டான். அதன் பிறகு வந்து பார்த்து அபிமன்னன் சிரம் வேறு கை வேறு கால் வேறு வெட்டி எறிந்தார்கள். அபிமன்னன் செத்த பிறகு தனியா நின்று வார்த்தாருதான். செத்த பிறகு அந்த இடத்துல தனியா நின்று ஒரு ஆள் ஆயுதானோ யாரு தெரியல. நீ என்ன ஆயுதாடா? நீ போட்டுதான் தனியா நின்று அழுதான் சொன்ன யார் தெரியுமா? யார் தெரியுமா? தாரரசன் மகன் ஜல்லியன் மகன் துர்ச்சாதனன் மகன் சகினி என்ன வேதரசன் மகன் எத்தனை பேர் பட்டாலும் எனக்கு பெரிதே நந்தோ. இந்த பாரரசை ஆள்வதற்கு இருந்த பார்த்தல்மான் மகன் ஒருவன் பட்டானாகில். இனி அரசுக்கு யார் என்று அங்க கோமான், இனி அரசுக்கு யார் என்று அங்க கோமான் ஏம்பினான் தேம்பினான். தாரரசல் மகன் எத்தனையோ பேர் பெருசா நினைக்கிறேன். தாரரசல் மகன் ஜல்லியன் மகன் ஜல்லிய மகன் செத்துட்டான் பெருசா நினைக்கிறேன். தாரரசல் மகன் ஜல்லியன் மகன் துர்ச்சாதனன் மகன் எத்தனையோ பேர்கள் செத்து விட்டார்கள். நான் பெருசா நினைக்கிறேன். தாரரசல் மகன் ஜல்லியன் மகன் துர்ச்சாதனன் மகன் வேசகனி என்னோ வேதரசல் மகன் எத்தனை பேர் பட்டா அது எனக்கு பெரிதே வந்தோ. எத்தனையோ பேர் செத்துட்டாங்க பெருசா நினைக்கிறேன். வேதரசல் மகன் எத்தனை பேர் பட்டாலும் எனக்கு பெரிதே நந்தோ. இந்த பாரரசை ஆள்வதற்கு இருந்த இந்த பாரரசை ஆள்வதற்கு இருந்த பார்த்தல்மான் மகன் ஒருவன் பட்டானாகில். இனி அரசுக்கு யார் என்று அங்கர் கோமான் ஏம்பினான் தேம்பினான். கர்ணன் தான் தனியா நின்றானா. அவ்வளவு அழகு வாய்ந்தவன் அபிமன்னன். 5 ராஜாக்கள் செத்துட்ட பிற்பாடு இவன் தானே அஸ்திரபுரத்தை ஆழ்வான் எண்ணி இருந்தேனே. யாருக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதா? தனியா நின்று யாருக்கும் தெரியாத கர்ணன். ஆமா. அதன் பிறகு அபிமன்னன் செத்த பிறகு அர்ஜுனனுக்கு கோபம் பிரவேசித்து அது ஜெயித்தரசா என்னுடைய மகனை அபிமன்னனை வடித்து விட்டாய், உன்னை லேசா விட மாட்டேன்டா. இன்று 13ஆம் நாள் யுத்தம் போகவில்லை. நாளை 14ஆம் நாள் யுத்தத்தில் கீழ் திசையில் சூரியன் உதயமாகி மேல் திசையில் மனமதிற்குள்ளாக அக்னி பிரவேசம் செய்வேன். கொல்லாத விட்டால் அக்னி பிரவேசம் செய்வது சத்தியம் பண்ணிட்டான். என்ன சொன்ன சொல் தவறாத என்ன அர்ஜுனன் பத்தி எனக்கு தெரியும். ஏன் சொன்ன கேட்டா பேர் வளர்த்த விஜயனோடு மும்மன் எடுப்பிறவி என பெரியானாகி 3 யுகத்திலும் பிரியாமல் பிறந்திருக்கின்றோம். சொன்ன சொல் தவறாதவன், சொல் வாக்கே செல்வாக்குடையவன், முன் வைத்த கால பின் வைக்காதவன். என்ன செய்வது? தங்கச்சி வேலை கொடுத்துட்டோம். தங்கச்சி ஆசைக்கு யாரும் சொல்ல வந்து வருது. தங்கச்சி ஆசைக்கு மச்சான காப்பாத்தணும். மச்சான காப்பாத்தணுமா? மாறி போச்சுடா. மச்சான காப்பாத்தணும். சத்தியம் செய்து விட்டார். அதனால
13ஆம் நாள் யுத்தம் முடித்து அன்று இரவே நானும் அர்ஜுனனும் கைலாய சென்று சிவபெருமானை பார்த்து பாசுபத கண்ணையும் சிகமுகவாளையும் பெற்று வந்தார். நாளை 14ஆம் நாள் யுத்தத்தை முடிக்க வேண்டும். அப்படி என்று இரவோடு இரவாக கைலாய சென்று சிவபெருமானை பார்த்து அந்த ஆயுதத்தை பெற்று வந்திருக்கின்றோம். இருந்தாலும் என்ன சொன்ன சொல் தவறான அக்னி பிரவேசம் செய்தாலும் செய்வார். ஏன்னா நேற்று மகன் மடிந்து விட்டார் என்று என் மேல கோபமா இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய தங்கை சுபத்திரை இருக்கின்றது அபிமன்ன செத்துட்டான்னு அது என் மேல எக்கச்சக்கமா நேற்று என்ன பேசியது. ஏண்டா மவன் செத்துட்டான்னு அது அழுவுது, இவன் மவன் செத்துட்டான்னு இவன் அழுவுறா. என்னுடைய மகள் சுந்தரி நான் கொடுத்தேன் மருமகனாச்சு மருமவா செலுத்தான் நான் ஒரு பக்கம் கொஞ்சம் கண்கள் நிக்கிறேன். என் பொண்ணு தாலி எடுத்துட்டு வீட்டுல வந்து நான் கண்கள் இல்லையா எக்கச்சக்கமா என்ன பேசுற. என் பொண்ணு தாலி எடுத்துட்டு வந்து நிக்கிற ஒரு பிறந்த பொண்ணு தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கண்கள் இங்க அழுதா 7 கோத்திரத்துக்கு கேட்குமா. என் பொண்ணு சுந்தரி மட்டும் தான் கிடையாது, அந்த அபிமன்னனுக்கு விளாடனுடைய மகள் ருத்தரியும் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி. அது 6 மாதம் கர்ப்பமா இருந்தது. 2 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி தாலி எடுத்துட்டு வீட்டுக்கு ஆமா அர்ஜுன எப்படியாவது தேர்த்து மாத்து சொல்லி சரி பண்ணிடலாம். என்னோட தங்க சுபத்தரை அழைக்க வேண்டும், தேர்த்து மாத்து சொல்ல வேண்டும். என்ன பண்ணாங்க எங்க போய் மயில பொண்ணு நீ சொல்ற எல்லா சமகால ஒன்னாலதான்டா இதெல்லாம். அத்தனை பேர் வந்தா கூலி குத்தனாங்க. அதனால இன்று அழைத்து அம்மர் படிகளை எங்கதான் மாற்றி வைக்கிறோம் தெரியல, ஆளும் தெரியல. ஆமா துரியோதனன் அவருடைய மைத்துனனை ஜெயித்தரசு இருக்கின்றானே எங்கதான் தெரியல. அதை பார்க்க வேண்டும். என்னுடைய தங்க சுபத்திரை நாக கண்ணி சித்துறாங்க கொடி இத்தனை பேர் போக வச்சு அத்தனை பேரும் அழைத்து எப்படி ஆயிரம் நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன் சொன்னேன். உங்க வார்த்தையாவது கேட்டு அக்னி பிரவேசம் செய்யாது காப்பாற்றணும். ஒரு பேச்சு கேட்டாலும் என் மேல கோபமாக்குறாங்க 2 பேருமே. அதனால என்னோட தங்கை சுகத்தை அழைக்க வேண்டும், இந்த வார்த்தை சொல்ல வேண்டும். கால தாமதம் இல்லாமல் தங்கை சுகத்தை